அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். பாதகாதிபதி எப்போது நற்பலன்களை தருவார்? பொதுவாக 12 லக்கணங்களுக்கும் பாதகாதிபதி இருக்கிறது. இந்த பாதகாதிபதி நற்பலன்களை செய்ய மாட்டார். அதாவது கேந்திர திரிகோணாதிபதியாக வந்தால் கூட, லாபாதிபதியாக வந்தால் கூட, பாதகாதிபதியா லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரும்பொழுது அவர் நன்மை செய்ய மாட்டார். ஆக எந்த லக்கணத்திற்கு எந்த கிரகம் பாதகாதிபதி, அதனுடைய தசாபுத்தியில் என்ன பலன்கள் நடக்கும், எதால பாதகம் ஏற்படும், அந்த பாதகாதிபதி எப்படி இருந்தால் லக்கணத்திற்கு நன்மைகளை செய்வார் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக லக்கணங்களை 3 பிரிக்கலாம். ஒன்று சரலக்கணம், இன்னொன்று ஸ்திர லக்கணம், இன்னொன்று உபய லக்கணம். சரலக்கணமா மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளுக்கும் 11ஆம் இடம் பாதகஸ்தானம், பாதகாதிபதி, நன்மைகளை தர முடியாதவர். ஆக இப்போ மேஷ லக்கணத்துக்கு யார் பாதகாதிபதி? சனி. சனியோடைய தசாபுத்தியில கண்டிப்பாக வேலையாட்களால் பிரச்சனை, தொழில் சரியாக அமையாமல் இருப்பது, தொழிலிலே நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, வேலையாட்களால் ஏமாற்றக்கூடிய அமைப்பு. சனின்னா வேலையாட்கள் இல்லையா? ஆக சனியை நல்ல வேலைக்காரங்க அமையாமல் அவங்களால ஏமாற்றக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்ததாக கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு யார் பாதகாதிபதி? சுக்கிரன். சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்திலே கடக லக்கணத்துக்கு சுக்கிர திசை நடைபெறும் பொழுது அவர் பாதகத்தை செய்வார். ஏன் அப்படின்னா, அதாவது சுக்கிரனா யாரு? பெண்களால் பாதகம் ஏற்படும், பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும், மனைவியால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல சுக்கிரன் லக்ஸரியான லைஃப் இல்லையா, நிறைய செலவு பண்ண வச்சு கடனாளியாக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாமே இந்த கடக லக்கணத்துக்கு சுக்கிர திசை நடக்கும். அடுத்ததாக துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு 11ஆம் இடம் அதிபதி சூரியன், அதாவது சிம்மம். சூரிய திசை, சூரிய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 11ஆம் இடத்து அதிபதியான சூரியன் தசை நடத்தும் பொழுது தந்தையால் பிரச்சனைகள் ஏற்படும், தந்தை வர்க்கமாத்தால் பிரச்சனை ஏற்படும். அதாவது தந்தை இல்லைன்னா தந்தை தவறாக வழிகாட்டக்கூடிய அமைப்பு, தந்தை பேச்சையை கேட்டுக்கிட்டு தன்னுடைய வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நடக்கும். அதே போல அரசாங்கத்தால் விரோதம், அரசாங்கத்தால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக துலா லக்கணக்காரர்களுக்கு சூரிய திசை பாதகாதிபதியாக இருந்து தசை நடத்தும் பொழுது நடக்கும். அடுத்ததாக சரலக்கணத்திலே மகர லக்கணம். மகர லக்கணம் சரலக்கணம். இதற்கு 11ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் திசை நடைபெறும் பொழுது நிலம் இட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், நில இட சம்பந்தமான மோசடிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, சகோதரர்களால் பிரச்சனைகள் ஏற்படும், சகோதரர்கள் இவங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மகர லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் திசை 11 பாதகாதிபதி திசை நடைபெறும் பொழுது. அடுத்ததாக சிரலக்கணம். சிரலக்கணமாக சொல்லப்படுவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். ஆக இந்த 4 லக்கணங்களும் ஸ்திர லக்கணம். ஸ்திர லக்கணத்துக்கு பாதக ஸ்தானம் அப்படின்னா 9ஆம் இடம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லையா, 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம் இல்லையா, அதாவது திரிகோண ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானம் இல்லையானாலும் இந்த ஸ்திர லக்கணக்காரர்களுக்கு அவங்க பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆக ஸ்திர லக்கணக்காரர்களுக்கு, ரிஷப லக்கணக்காரர்களுக்கு யார் பாதகாதிபதினா சனி தான். ஏன்னா 9ஆம் அதிபதி சனி. அப்போ சனி ரிஷப லக்கணத்திற்கு நன்மை செய்ய மாட்டார், பாதகத்தையும் சேர்த்து தான் செய்வார். பாதகம்னா வேலையாட்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு, வேலையாட்கள் நல்லவங்களாக அமையாமல் அவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை அமைப்பு, தொழிலில் பிரச்சனை, தொழிலை அவங்க தொழிலை வேலையாளர் நம்பி ஒப்படைக்கும் பொழுது அந்த வேலையாட்கள் துரோகம் பண்ணிடுவாங்க, தொழிலை துரோகம் பண்ணி தொழில் நஷ்டமடையக்கூடிய அமைப்பு இருக்கும். ரிஷப லக்கணாளர்களுக்கு சனி திசை பாதகாதிபதியாக தசை நடத்தும் பொழுது. அடுத்ததாக சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாருன்னா செவ்வாய். ஆக செவ்வாய் திசை நடைபெறும் பொழுது என்ன, வீணா வம்பு வழக்கு, சண்டை, அதே போல் விபத்துக்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் சகோதர வர்க்கத்தால் ஏமாற்றக்கூடிய அமைப்பு, சக ஊழியர்களால் பிரச்சனையை பெறக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் கிடைக்காம உத்தியோகத்தில் பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் திசை நடைபெறும் பொழுது, பாதகாதிபதி திசையாக செவ்வாய் திசை நடைபெறும் பொழுது நடக்கும். அடுத்ததாக ஸ்திர லக்கணத்திலே விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணத்திற்கு சந்திர திசை. சந்திர திசை 10 ஆண்டுகள் பாதகத்தை செய்யும், பாதகாதிபதியாக இருக்கும் பொழுது. தாயார் தவறாக வழி நடத்தக்கூடிய அமைப்பு, அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சு கொள்வது. அடுத்ததாக சந்திர திசையில் தனக்கு மனசு சம்பந்தமாக ஒருநிலைப்படுத்த முடியாமல் நிலை, அதாவது எப்போ பார்த்தாலும் குழப்பமான மனநிலை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சக லக்கணக்காரர்களுக்கும் சந்திர திசை 10 ஆண்டுகள் நடைபெறும் பொழுது தாய்மை அடைந்த பெண்களால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் சந்திர மகா திசையில். நீரால் கண்டங்கள் ஏற்படும், அதே போல் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். அடுத்ததாக
ஸ்திர லக்கணத்திலே கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வருவது சுக்கிரன். சுக்கிர திசை நடைபெறும் பொழுது பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ அதாவது திருமணம் ஆகாத பெண்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு. சொகுசு தன்னுடைய சொகுசாக வாழ்கிறதுக்காக எல்லாத்தையும் விற்று செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. அதாவது கையிருப்பு பணம் செலவை கட்டுக்குள் வைக்காமல் பணத்தை கையாள தெரியாமல் செலவு நிறையா செஞ்சு நஷ்டமடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும் கும்பலக்கணக்காரர்களுக்கு சுக்கிர திசை. அடுத்ததாக உபயலக்கணம். உபயலக்கணத்தை பொறுத்தவரை மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4 மூலையில் இருக்கக்கூடிய ராசிகள். ஆக மிதுன ராசிக்கு யார் பாதகாதிபதி? குரு தான். குரு திசை புத்திரர்களால் பிரச்சனை ஏற்படும். புத்திரர்கள் நல்லது செய்ய மாட்டாங்க. புத்திரர்கள் இவர்களுக்கு திருப்பி செய்யக்கூடிய அந்த கடனை சரியாக செய்ய மாட்டார். அடுத்ததாக இப்போ அந்த பணம் சம்பந்தமான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இருந்ததுன்னா புத்திரன் இருக்க மாட்டார். புத்திரர்கள்னா பொருளாதார வளர்ச்சி இருக்காது. அந்த மாதிரியான 2லேயும் கை வச்சு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்தஸ்து, புகழ், கௌரவத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ மிதுன லக்கணக்காரர்களுக்கு குரு திசை நடைபெறும் பொழுது. அடுத்ததாக கன்னிலக்கணம். கன்னிலக்கணத்திற்கும் குரு தான் பாதகாதிபதி. அதே பலன் தான். அதாவது குரு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் வரும். புத்திரர்களால் பிரச்சனை ஏற்படும். அடுத்ததாக செல்வம், பொருளாதார வளர்ச்சி இருக்காது. பொருளாதார வளர்ச்சி அதான் குரு திசை, ராஜா திசை, அதுவும் 7ஆம் இடத்துல ஆட்சி இருந்தால் கேந்திராதிபதி தோஷமாக இருந்தால் கூட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டார் பாதகாதிபதியாக வரும்பொழுது. அதே போல் வாழ்க்கை துணையால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, கூட்டுத்தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்திற்கு நேராக 7ஆம் இடம் மிதனம். மிதன ராசியின் அதிபதி புதன். அவர் பாதகாதிபதியாக வர்றார். புதன் திசை நடைபெறும் பொழுது தாய்மாமன் வர்க்கத்தால் பிரச்சனை, தாய்மாமனால் பிரச்சனை, தாய்மாமனால் இவர் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை. அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். நண்பர்களால் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களை நம்பி ஏமாந்து போகிறது, கையெழுத்தில் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போய் ஏமாந்து போகிறது. அதே போல் ஒப்பந்தம் கையெழுத்தில் மோசடி சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக மீன லக்கணம். மீன லக்கணத்திற்கு 7ஆம் இடம் எதுன்னா கன்னி. கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதன் தான். அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கினா அடைக்க முடியாத சூழ்நிலை, பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும். அடுத்து நண்பர்கள் வழியில் பிரச்சனை, கையெழுத்து யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போய்விட்டு மாட்டிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அதே போல் புதன்னா நண்பர்களை ஒரு நாளும் நம்பக்கூடாது. இந்த 7ஆம் இடம் பாதகஸ்தானமாக வந்தால் நண்பர்கள், வாழ்க்கை துணை, இந்த மாதிரியான வகையிலிருந்து பிரச்சனைகள், ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும். ஆக இந்த 12 லக்கணங்களுக்கும் இவர்கள் பாதகாதிபதியாக வருவதால் இப்படிப்பட்ட பாதக பலன்களையே செய்வார். அவங்க நன்மையாக இருந்தால் கூட நல்லா வழி நடத்துகிறேங்கிற பேரில் அந்த காரகத்துவ அடிப்படையில் அவர்களுக்கு பாதகத்தை அவர்களை அறியாமலே செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்ததாக இவர்கள் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு என்ன? பாதகாதிபதி எப்படி இருந்தால் ஒரு லக்கணத்துக்கு நன்மை செய்வார். பாதகாதிபதி நீச்சம் பெறணும், அவ்வளோதான். நீச்சம் பெறணும்னா என்ன? நீச்சங்கிறது 0 பலன். அப்போ பாதகாதிபதி தன்னுடைய பலனை செய்ய முடியாத நிலையில் நீச்சம் அடைஞ்சிட்டார்னா பாதக பலன் நடைபெறாது. அடுத்ததாக மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் போய் மறைஞ்சி சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுதும் அவர்களால் பாதகத்தை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் பாதகாதிபதி ஆட்சியோ, உச்சமோ, மூலத்திரிகோணமோ அடையக்கூடாது. மூலத்திரிகோணமும் வலுவான இடம் தான். மூலத்திரிகோணமும் அடையக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பாதகாதிபதி திதி சூன்யத்தில் போய் மாட்டுகிறது. அதாவது ஒரு திதி இருக்கு இல்லையா, 15 திதியில் ஏதாவது ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதிக்கு 2 ராசி திதி சூன்யம் அடையும். இப்போ பிரதமையில் பிறந்தவங்களுக்கு துலா, மகரம் திதி சூன்யம் அடையும். துவிதியைக்கு தனுசு, மீனம் 2 ராசி திதி சூன்யம் அடையும். அதே போல் இதில் கடைசி திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தசிக்கு 4 ராசி திதி சூன்யம் அடையும். தனுசு மீனம், மிதுனம், கன்னி இந்த 4 ராசியும் திதி சூன்யம் அடையும். அப்போ 4 ராசியும் பவர் கட் ஆகும். அப்போ அந்த இடத்துல இந்த திதி சூன்யம் அடைந்த வீட்டில் உங்களுடைய லக்கணத்துக்கு பாதகாதிபதி இருந்தால் அந்த நேரத்தில் அவர்களை திசை நடைபெறும் பொழுது பாதகத்தை செய்ய மாட்டார். அப்போ திதி சூன்யம் அடைந்த வீட்டில் பாதகாதிபதி அமர்ந்து திசை நடத்தும் பொழுது பாதகத்தை செய்யாமல் நற்பலன்களை செய்யும். ஆக இந்த அமைப்புகளில் இருக்கும்பொழுது மட்டுமே நன்மைகளை செய்யும் பாதகாதிபதி. அதே போல் இந்த பாதகாதிபதியுடைய பலனை பரிகாரத்தால் குறைக்கணும் அப்படின்னா எந்த கிரகமோ அந்த கிரகத்துடைய நவகிரக கோயில், இப்போ சூரியனார் கோயில், அதனுடைய ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலில் சூரியனுக்கு வழிபாடு செய்கிறது. இந்த மாதிரி அந்தவருடைய அதிதேவதை நவகிரக கோயில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது பாதகாதிபதியினுடைய கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.